ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் வெரி சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எக் பார்த்தா தான் வந்து செய்ய போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா செம்மையாக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதே போல் ஸ்கூல் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலுக்கும் வந்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா லன்ச் டைம்லேயும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு அகலமான ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் மெஷர் பண்ணுற மாதிரி நீங்களும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது 1 டம்ளர் தான் நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். இதை வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டிங்கனாலே தெரியும், ரொம்ப அப்படியே ட்ரையாக இருக்கும். இன்னும் 1 டம்ளர் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 2 சைட்லேயுமே வந்து நீங்கள் கலக்கும்போது உங்களுக்கு அதில் வந்து கட்டி எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து கரைஞ்சிரும். ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக சேர்த்திங்கன்னா பார்த்தா வந்து கரெக்டாக வராது. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சாஃப்ட் வரும். மாவு நம்ம கையில் பிசையும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைவோம் இல்லையா, அதே போல் தான் இது வந்து நம்ம கரண்டியில் வச்சு நல்லா கலக்கிறோம். உங்களுக்கு கரண்டியில் கலக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கையில் கூட வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது. இது கூட வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ வந்து இது கூட 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக இது சேர்க்குறது. இதை வந்து நல்லா வந்து கலக்கி விடுங்க. இதில் வந்து எதுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்குறோன்னா அது வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து தரும். அதுக்காக தான் வந்து சர்க்கரை சேர்க்குறோம். நீங்கள் ஒயிட் சுகர் இல்லைனா கூட ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குங்க. நான் கரண்டியில் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப தண்ணியும் கிடையாது, ரொம்ப கட்டியும் கிடையாது. கரெக்டான பதத்தில் வந்து இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. பேனல் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து 2 கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றலாம். மாவு பாருங்கள், தண்ணியாகவே இல்லை, கட்டியாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்குது. தோசை ஊற்றுற மாதிரி லைட்டாக வந்து அதை ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா பார்த்தா வந்து நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் வந்து ஊற்றும்போது அது கொஞ்சம் மாவு ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் சமையலில் வந்து கரெக்டாக நம்ம சரி பண்ணிட்டோன்னா வீட்டில் வந்து சாப்பிட்றவங்களோட டேஸ்ட்டு ஆஹா ஓஹோ யார் செஞ்சதுன்ற மாதிரி தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஓரளவு வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விடுறதுக்கு திருப்பி போடலாம். மேலே வந்து இந்த மாதிரி தட்டி தட்டி கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லா இடமும் வந்து உங்களுக்கு வெந்து வரும். இதுக்கு ஆகிற நேரமும் வந்து கம்மி தாங்க. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அதனால் குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இல்லை லன்ச் டைமில் குழந்தைங்க விரும்பி கேட்டால் லஞ்சாக கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இடையிடையில் இந்த மாதிரி வந்து நீங்கள் கரண்டி வச்சு மேலே அழுத்தம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து
ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வு வந்து மீடியம் ஸ்லோவில் தான் இருக்கணும், ஹை ஸ்பீடில் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது அது வந்து எல்லா இடமும் வெந்து வரும், ஒரே மாதிரி ஈவனாக வந்து பார்க்குறதுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் பொறுமையாக காமிச்சிட்ருக்கேன். நம்ம செய்யும்போது சீக்கிரமாக ஆகிடும். பேச்சுலர்ஸ், இது உங்களுக்கும் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த ப்ரௌனிஷ் வந்து நல்லா வந்து ஈவனாக வந்திருக்கு. திருப்பி திருப்பி வந்து போடணும். நம்ம ஒரே சைடு வந்து அதிக நேரம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ப்ரௌனிஷ் வந்து நல்லா வந்து வந்திருக்கு, எந்த சைட்லேயுமே வந்து தீயலை. இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் வந்து நம்ம பார்த்தா வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் எது வேணாலும் சைடிஷாக வந்து யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். மாவு ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி போடுங்க. அகைன் நீங்கள் வந்து மேலே வந்து ஃபுல்லாக தடவி கொடுக்கணும், அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும். நம்மளோட எக் பார்த்தா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்து 2 டம்ளர் போட்டிருந்தேன். 2 டம்ளருக்கு வந்து எனக்கு 6-7 பார்த்தா வந்து கிடச்சிது. எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஈவனாக வந்து வந்திருக்கு பாருங்கள். ஒன்று கூட தீயலை, எதுவுமே ஆகலை. டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து வந்திருக்கு. பார்க்கும்போதே இப்படி நான் சாப்பிட்டதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி கூட கொடுத்து அனுப்பலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட டேஸ்ட்டான எக் பார்த்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கூட வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் சைடிஷாக வெங்காயத்துலேயே பார்த்தீங்கன்னா கார சட்னி மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து நான் சைடிஷாக வச்சுருந்தேன். சூப்பராக வந்தது. நீங்கள் கூட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.